இன்னைக்கு நாம விஸ் மாஸ்டர் சீரிஸ்ல பார்ட் 3 தான் பார்க்க போறோம். படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சந்திரமுகி படத்துல ஒரு பாம்பு ஒன்று வந்துகிட்டே இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அப்பவே அதுக்காக அவ்வளோ கிராபிக்ஸ் பண்ணி காசெல்லாம் செலவு பண்ணி அந்த படத்துல அதை கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா அந்த படத்துல அது ஏன் இருந்துச்சு, எதுக்கு இருந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு பாம்பு இந்த படத்துலயும் இருக்குது. கதைக்கு ரொம்பவே முக்கியமான நேரத்தில் இந்த கதைக்குள்ள அந்த கேரக்டர் வரும். ஆனால் அது ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சுன்னு ஒன்றுமே புரியாது. இதுக்கு நீ வராமே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அது யார் அப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த படம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவன் நைட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது இவளோட கனவுல ஒரு கார் ஆக்சிடென்ட்னு வருது. அப்போது குட்டி பொண்ணாக இருந்த இவளை மட்டும் அவங்க அப்பா காப்பாற்றி கொஞ்சம் தூரத்தில் கொண்டு வந்து விட்டுட்டு, நீ எங்கேயும் போயிடாத, இங்கேயே ஏறு, நான் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபை காப்பாற்றுறதுக்காக அந்த கார் கிட்ட மறுபடியும் போறாரு. அந்த நேரம் பார்த்து அந்த காரில் லீக் ஆகிட்டு இருந்த பெட்ரோல்னால அந்த கார் அப்படியே அங்கேயே வெடிச்சு செதறுது. அவங்க 2 பேரும் அங்கேயே இறந்து போறாங்க. அந்த ஆக்சிடென்ட்ல இவன் மட்டும் தப்பிச்சிடுறா. அவங்க அப்பா அம்மா 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப வருஷமா அவங்க இறந்து போனதுக்கு நம்ம தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கில்ட்டோடய வாழ்ந்துகிட்டு இருக்கா இவ. அப்போ அவள் கரெக்டாக அந்த மாடி மேலே போய் ஏறி நிற்க, எங்கே ஒரு வேளை குதிச்சிருவாளோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அவளோட பாய் ஃப்ரெண்டு அங்கே வரான். வந்தவனும் அதே மாதிரி கீழே கீது குதிச்சிட்டாலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்க பின்னாடி இருந்து அவனை பயன்படுத்தி அவள் அப்படியே ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் காலேஜுக்கு போக அங்கே ஒரு பொண்ணு வர்றா. இவ தான் நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. இவளோட பேர் கேட்டி. இவளை பார்த்ததையுமே இன்னொருத்தனுமே வந்து சேர்ந்துக்கிறான். இவன் அவளோட பாய் ஃப்ரெண்டு. அதுக்கப்புறமா கிளாஸில் காட்ட நம்ம ஹீரோயின் தான் செமினார் எடுத்துக்கிட்டு இருக்கா. இந்த ட்ரோஜன் வார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பாக எல்லாருமே ஸ்கூலில் படிச்சிருந்துருப்பீங்க. இந்த குதிரையை பரிசாக கொடுக்குற மாதிரி கொடுத்து அதுக்குள்ளே ஆளுங்களை வச்சு அனுப்பி சண்டை போட்டுருந்துருப்பானுங்கள்ல. அந்த போரை பற்றியும் அதில் சண்டை போட்ட அக்கிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீரனை பற்றியும் அவள் பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா கிளாஸ் முடிஞ்சு எல்லாரும் போகும்போது நம்ம ஹீரோயினை மட்டும் அந்த ப்ரொஃபஸர் சாயந்தரமா 5:30 மியூசியமுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இது நம்ம ஹீரோவுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவன் எதுக்காக உன்னை மட்டும் 5:30 மணிக்கு தனியாக மியூசியம் வர சொல்கிறான் அப்படின்னு கேட்கும்போது தான், இந்த ஈரான்லேருந்து பழங்காலத்து பொருட்கள்லாம் நிறைய மியூசியமுக்கு வந்திருக்குது, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாங்கள் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறா. இவன் ஏன் இவ்வளோ பயப்படுறான் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ப்ரொஃபஸர் ஒரு மொரட்ட சிங்கிள். இத்தனை வருஷமாக ஆளு கல்யாணமே பண்ணிக்காமல் தனியாக தான் இருக்காப்புல. மியூசியமுக்கு போய் பார்க்க அந்த ப்ரொஃபஸர் இன்னும் வரல. அதுக்கப்புறமா அவள் அங்கேருந்த பொருள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஒரு பாக்ஸை திறக்கிறா. அந்த பாக்ஸுக்குள்ள ஒரு பழங்காலத்து பாக்ஸ் செட்டப் ஒன்று இருக்குது, ஒரு லாக் மாதிரி. அந்த பாக்ஸில் ஒரு பட்டன் மாதிரி இருக்குது. அதை அழுத்த அந்த பாக்ஸ் அப்படியே ஓப்பன் ஆகுது. அதுக்குள்ளே இருந்து அந்த சிவப்பு கலர் கல்லை அவள் எடுக்கிறா. எடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த கல் தூசியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் அங்கே இருந்த ஒரு துணியை எடுத்து அந்த கல்லை துடைக்கிறா. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அந்த ஜீனி அந்த கல்லை விட்டுட்டு வெளியில் வந்துடும். அந்த வாய்ஸுமே அவளுக்கு கேட்க ஆரம்பிக்குது. அவளுமே இங்கே யாராவது இருக்கீங்களா, யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியூசியம் சுற்றி அப்படியே தேட ஆரம்பிக்கிறா. அவள் அப்படி தேடிக்கிட்டு இருக்க பின்னாடி அந்த ப்ரொஃபஸர் திடீர்னு வந்து நிற்க, அவனை பார்த்துட்டு ஒரு செகண்ட் பயங்கரமாக கத்திடுறா. அதுக்கப்புறமா அவங்க 2 பேருமே அந்த பாக்ஸை தான் பார்க்க போகிறாங்க. நீங்கள் வர்றதுக்கு லேட் ஆச்சு, அதனால தான் நான் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ப்ரொஃபஸரும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் அந்த பாக்ஸை திறக்கிறதுக்கு முன்னாடி அவள் என்ன பார்த்தா அப்படிங்கிறத சொல்கிறா. அந்த பாக்ஸை சாதாரணமாக பார்க்கும்போது அதில் ஏதோ புரியாத பாஷையில் எழுதியிருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம கண்ணை கொஞ்சமாக மூடிட்டு அதை பார்த்தோம் அப்படின்னா அதில் கடவுளோட கண்ணு மாதிரி ஒரு சிம்பிள் ஒன்று தெரியுது அப்படிங்கிறத சொல்கிறா. நம்ம ப்ரொஃபஸரும் பயங்கரமாக பாராட்டுறாரு. என்னோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட் நீ தான் அப்படிங்கிறத மறுபடியும் ப்ரூவ் பண்ணிட்டேன். இதில் எழுதியிருக்கிறது பழங்காலத்து அரபிக் வார்த்தைகள் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை பயங்கரமாக பாராட்டுறாரு. பாராட்டிட்டு நம்ம 2 பேரும் நைட்டு டின்னர் போகலாமா, அங்கே உன்னை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்குவேன் அப்படிங்கிறத சொல்ல, நம்ம ஹீரோயினும் இவர் எதுக்காக இந்த மாதிரி பேசுகிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, என்னோட பாய் ஃப்ரெண்ட் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான், நான் கொஞ்சம் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்கிறா. இதுக்கு நீ வரமாட்டானே சொல்லியிருந்துருக்கலாம், என்ன இவ்வளோ அசிங்கப்படுத்திருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொஃபஸரும் அந்த கல்லை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிட்டு நேராக அவளோட பாய் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக தான் வர்றா. இந்த பக்கம் நம்ம ப்ரொஃபஸர் அந்த கல்லை பார்த்துக்கிட்டு இருக்க, நம்ம ஜின்னு ஒரு வழியாக பூமிக்கு வந்து சேர்ந்துருச்சு. வந்த உடனே என்னை யார் எழுப்புனது, அந்த பொண்ணு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொஃபஸர் கிட்ட கேட்க, நம்ம ப்ரொஃபஸரும் அதை பார்த்ததையுமே பயந்துட்டு நம்ம கனவு கீது காண்றோமா இல்லை நிஜமாக தான் பார்த்துட்டு இருக்குமான்னு ஒன்றுமே புரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தான் கேட்குது. நம்ம ப்ரொஃபஸருமே நான் சொல்ல மாட்டேன் அடம் பிடிச்சிட்டு இருக்கும்போது, ரொம்ப வருஷமாக இவர் தனியாகவே இருக்கார் இல்லையா, அதனால கரெக்டாக அவரோட வீக்னஸ் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, இத்தனை வருஷமாக தனியாக இருக்கையில் நான் நினச்சா உன்னோட தனிமையை ஒரு நிமிஷத்தில் போக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லுது. உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் தரேன், நீ ஆசைப்பட்ட மாதிரி அந்த பொண்ணு கூட வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பயங்கரமாக மேனிபுலேட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம ப்ரொஃபஸரும் நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கும்போது அதுக்கு மேலே அந்த ஜின்னு உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புது. அந்த நேரத்தில் தான் மனுஷனோட ஆசை வேலையை காட்டுது. எப்படியும் நம்ம ஹீரோயின் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டால, அதனால இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான 2 பொண்ணுங்க என்ன காதலிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரத்தை கேட்குறாரு. அவர் ஆசைப்பட்ட மாதிரியே இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான 2 பொண்ணுங்க வர்றாங்க. இவர் ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாமே நடக்குது. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணுங்க அவரோட உடம்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு அவர் அப்படியே சாகடிக்கிறாங்க. இங்கே நடக்கிறது எல்லாமே வழக்கம் போல் நம்ம ஹீரோயினோட கண்ணுக்குமே தெரியுது. அந்த பக்கம் அவரோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தவ உடனே நான் லேபுக்கு போகணும், அங்கே ஏதோ ஒரு பிரச்சனைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. நம்ம ஹீரோவும் வர என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, நம்ம கேட்டி தான் அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடு, கண்டிப்பாக அவள் திரும்பி வருவா அப்படிங்கிற சொல்கிறா. இந்த பக்கம் அந்த மியூசியமுக்கு வந்து நம்ம ஹீரோயின் அந்த ப்ரொஃபஸரை தேடிக்கிட்டு இருக்க, அவரோட மொபைலு, கார் கீ எல்லாமே அங்கேயே தான் இருக்குது.
ஆனால் ஆளை மட்டும் காணோம். என்னடா இது வீடாக இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த புக்கில் இவளோட பேருக்கு நேராக ஒரு பிளட் மார்க் ஒன்று இருக்கிறதா இவ கவனிக்கிறா. அதே நேரத்தில் அந்த கல்லையுமே காணோம் அப்படின்னும் போது இங்கே ஏதோ தப்பாக நடந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த கல் இருந்த ஒரு பாக்ஸ் ஒன்று இருந்ததில்ல, அந்த பாக்ஸையும் அந்த அரபிக்கில் எழுதியிருந்த அந்த பேப்பரையும் எடுத்துட்டு அவ அங்கேருந்து கிளம்புறா. அதுக்கப்புறம் அந்த ஜின்னு நம்ம ப்ரொஃபஸரோட உருவத்தை எடுத்துட்டு அங்கேருந்து சுற்றிக்கிட்டு இருக்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோயினோட வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யாராக இருந்தாலும் போயிட்டு அப்புறமா வாங்க அப்படின்னு சொல்கிறத கூட கேட்காம அந்த கதவை திறந்துட்டு உள்ள வர எங்கே அந்த ஜின்னு தான் நம்ம ஹீரோயினை தேடி வந்துருச்சோ அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோ தான் நம்ம ஹீரோயினை தேடி வந்திருக்கான். இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம ஹீரோயின் வாயால் அவனை லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. ஆனால் நம்ம ஹீரோயின் அதை சொல்லாமல் இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்க. இப்போ கூட அதை கேட்கறதுக்காக தான் வந்திருக்கான். அவனும் இவன் சொல்கிறது எதையும் கண்டுக்காம அந்த பேப்பரில் இருந்தது எல்லாத்தையுமே அவனுக்கு படித்து காட்டிட்டு இருக்கா. என்ன போட்டிருக்குது அப்படின்னா அந்த கல் எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறத தான் படித்து காட்டிட்டு இருக்கா. அது அந்த பர்ஷியன் மந்திரவாதி கிட்ட இருந்து வந்திருக்கும் இல்லையா. மறுபடியும் அதே தான் அவளும் படிக்கிறா. இதை பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஏற்கனவே பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா மேலே ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன், பார்த்துட்டு வந்துருங்க. அந்த பாக்ஸ்குள்ளே தான் அந்த கல் இருந்துச்சு. என் கையால் தான் அந்த கல்லை எடுத்தேன். ஒருவேளை அந்த ஜின் வெளியில் வந்திருக்கலாம். இப்போ ப்ரொஃபஸரை வேற காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ டென்ஷனாக பேசிக்கிட்டு இருக்க. அவன் இவ சொல்கிறது எதையுமே நம்பாமல் இந்த பாக்ஸை எங்கேருந்து வாங்கிட்டு வந்த அப்படின்னு கேட்குறான். அந்த இடத்துல யாராக இருந்தாலுமே இவ சொல்கிற அந்த ஜின்னு கதையை நம்ப மாட்டானுங்க. அவனும் அதே மாதிரி தான் அவள் சொல்கிற எதையுமே நம்பாமல் இருக்க. அவ்வளோ ஒரு கடத்தில் டென்ஷன் ஆகி நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் நீ நம்பவே மாட்டேல அப்படின்னு சொல்லிட்டு கத்த. ஆளை விடு சாமி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். அப்படி போகும்போது கூட நீ என்ன லவ் பண்ணுறியா இல்லையா அப்படிங்கிறத கேட்குறான். நாம் இதை பற்றி அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதை கட் பண்ணி விட்டுறா. அதுக்கப்புறமா அந்த ப்ரொஃபஸர் உருவத்தில் இருந்த நம்ம ஜின்னு எங்கே வந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த காலேஜோட அட்மிஷன் ரூமுக்கு வந்திருக்கு. அந்த காலேஜில் படிக்கிறவங்கள பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே அங்கே இருக்கும் இல்லையா. நம்ம ஹீரோயினோட அட்ரஸ் அவள் எங்கே இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறக்காக அங்கே வந்திருக்கு. அங்கே இந்த ஃபைல்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறக்காக ஒரு லேடி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட நேரடியாக போய் நம்ம ஹீரோயினோட ஃபைல் வேணும், அர்ஜென்ட் ஒர்க்கு, நம்ம ஹீரோயினை எங்கே தேடியுமே கண்டுபிடிக்க முடியல, அந்த ஃபைல் இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்க ஸ்டூடெண்ட்ஸோட பர்மிஷன் இல்லாமல் அவங்களோட ஃபைல் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க. இவனும் எவ்வளவோ பேசி பார்க்குறான். ஆனால் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க நான் பண்ணித்தரேன், எனக்கு அந்த ஃபைலை மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்குறான். அவங்களுக்கு இந்த ஃபைல் எல்லாத்தையும் பார்க்குற வேலை சுத்தமாக பிடிக்கல போல. ஏற்கனவே இருக்கிற ஃபைல் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. நீயே பாரு மலை மாதிரி குவிஞ்சு கிடக்கு, இதெல்லாமே எரிஞ்சு போயிட்டே நல்லாயிருக்கும், எனக்கு இதிலேருந்து ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே ஆகட்டும் அப்படின்னு சொல்ல அங்கேருந்த ஃபைல் எல்லாமே எரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா அவங்களும் அந்த தீ விபத்தில் இறந்தே போயிடுறாங்க. இது நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வர இவளுமே அங்கே நடந்தது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த அட்மிஷன் ரூமுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கா. அப்படி அங்கே போய் பார்க்க அந்த லேடியை ஏற்கனவே பொட்டணம் போட்டு வச்சிருக்கானுங்க. அங்கேருந்த போலீஸ்காரனா இல்லை ஆம்புலன்ஸ் டிரைவரான்னு தெரியல, யாரோ ஒருத்தன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க அவள் அங்கேருந்து பயந்து ஓடி வந்துடுறா. அதுக்கப்புறமா விஷயம் ரொம்ப சீரியஸாக போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஜின்னை பற்றியும் அந்த கல்லை பற்றியும் நிறையா படிக்க ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் காலையில் அப்படியே விடிய அந்த ஜின்னு நம்ம ப்ரொஃபஸர் மாதிரியே கிளாஸ் ரூமுக்கு வருது. வந்து நம்ம ஹீரோயின் வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பேரை சொல்லி கூப்பிட அவள் இன்னும் கிளாஸுக்கு வரல அப்படின்னு சொல்கிறானுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, ப்ரொஃபஸர் மாதிரியே கொஞ்சம் நேரம் சமாளிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போது கிளாஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே இவனுங்க அந்த ட்ரோஜன் வாரை பற்றி படிச்சுக்கிட்டு இருந்தானுங்கல்ல, மறுபடியும் அதே ஆரம்பிக்கிறானுங்க. அங்கே இருந்த ஒரு பொண்ணு அகமெம்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசரோட பேரை சொல்கிறா. உடனே நம்ம ஜின்னும் ட்ரோஜன் வார் எனக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேச ஆரம்பிக்குது. நீங்கள் அந்த அரசனை பற்றி தெரிஞ்சுக்கிறத விட ஜின்னை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதுதான் ட்ரோஜன் வாரில் ரொம்பவே முக்கியமான பகுதி அப்படிங்கிறத சொல்லுது. அப்போது அந்த பொண்ணுமே ஜின்னை பற்றிலாம் நம்ம இன்னும் படிக்கலையே, அதை அடுத்த செமஸ்டரில் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸரை கலாச்சி விட பசங்க எல்லாருமே சிரிக்கிறானுங்க. நம்ம ஜின்னையுமே சும்மா சொல்லக்கூடாது, கிளாஸை பயங்கரமாக எடுக்குது. அதே மாதிரி அந்த பொண்ணை கிளாஸுக்கு முன்னாடி நிற்க வச்சு பதிலுக்கு பயங்கரமாக கலாச்சி விட்டுருது. அதுக்கப்புறம் தான் அந்த போரை பற்றி பேச ஆரம்பிக்குது. அந்த போரில் ஸ்பாட்டன் மன்னர்களுக்கும் ட்ராய் மன்னர்களுக்கும் சண்டை நடந்துட்டு இருந்தப்போ அந்த ஸ்பாட்டன் மன்னனோட மனைவி ஹெலன் ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. அந்த போரில் அந்த ஸ்பாட்டன் மன்னனை கொண்டுட்டு எதிரி நாட்டு மன்னனான பாரிஸ் அவரோட மனைவி ஹெலனை தூக்கிட்டு போயிட்டான் அப்படிங்கிறத சொல்லுது. ஆனால் இது இப்படி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த ஹெலன் வந்து அந்த ஜின்னுக்கிட்ட ஒரு வரம் கேட்டிருக்கணும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆண்களுமே என்ன காதலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெலன் ஒரு வரம் கேட்டதுனால தான் இந்த போர் ஆரம்பிச்சது. அது 10 வருஷம் நடந்தது அப்படின்னு இந்த ஜின்னு ஒரு கதையை சொல்லுது. அதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அந்த ப்ரொஃபஸர் அங்கே இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோவையும் அவரோட ஃப்ரெண்ட்ஸையும் மட்டும் தனியாக கூப்பிட்டு அவங்க கிட்ட பேசுகிறா. நம்ம ப்ரொஃபஸர் கிடையாது, அவர் அந்த ஜின்னு அப்படிங்கிறத சொல்கிறா. ஆனால் அவனுக்கு யாருமே நம்ப மாட்டேங்கிறானுங்க. நேற்று அந்த அட்மிஷன் பிளாக்ல இருந்த லேடி இறந்து போனப்போ கூட நான் என் ரூமில் இருந்தேன், ஆனால் அங்கே நடந்தது எல்லாமே என் கண்ணுக்கு அப்படியே தெரிஞ்சுது, இது எல்லாத்தையுமே அந்த ஜின்னு தான் பண்ணுது, என்னை நம்புங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவளோட ஃப்ரெண்ட்ஸு நம்மளை ஏமாற்ற பார்க்குறா, ஏதோ நம்ம கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நினைக்கிறானுங்க. அப்போ நம்ம ஹீரோ கூட அவள் சொல்கிறது எதையுமே நம்பாமல் அவளுக்கு ஏதோ பிரச்சனை போல் நம்ம அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும், நேற்று நைட்லேருந்து இதே மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கா, இந்த மாதிரி நேரத்தில் அவளை தனியாக விடுறது நல்லதில்லை, நம்ம அவள் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஆக மொத்தம் அவளை ஒரு பைத்தியக்காரியாகவே முடிவு பண்ணிட்டானுங்க.
அப்போது நம்ம கேட்டியோட ஆளே நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் ஒரு பைத்தியக்காரர் தான் நான் நம்புவான், என்ன ஆளை விடுங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இவனுக்கு 2 பேரும் நம்ம ஹீரோயின் கூட லைப்ரரிக்கு போகிறானுங்க. அங்கே நம்ம ஹீரோயின் அந்த ஜின்னை பற்றி நிறையா படிக்க ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறமா என்னோட ரூமில் ஒரு முக்கியமான டீட்டெயில் இருக்குது, நான் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு அவளோட ரூமுக்கு போக அங்கே நம்ம ஹீரோயினை தேடி அந்த ஜின்னு வர அங்கே பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்த ஒரு பொண்ணுகிட்ட நம்ம ஹீரோயினோட ரூம் நம்பர் கேட்குறான். இவன் இப்படி வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவனோட கண்ணில் மட்டும் நம்ம பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து ஓட நம்ம ஹீரோ மாட்டிக்கிறான். அங்கே அவனுக்கு நம்ம ஜின்னோட ஒரிஜினல் முகத்தை காட்டிட்டு அவளை என்கிட்ட வர சொல்லு, 3 விஷயம் தான் கேட்டுட்டா அப்படின்னா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா அவள் கூட இருக்கிற எல்லாருமே சாவானுங்க, அதுவும் கொடூரமாக சாவானுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை மிரட்ட ஆள் அங்கேருந்து தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் புரியுது இவ்வளோ நேரம் அவள் சொன்னது எதுவுமே கதை கிடையாது, அது எல்லாமே உண்மை அப்படின்னு. கரெக்டாக நம்ம கேட்டி அங்கே வர நம்ம ஹீரோயின் சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்டையும் சொல்கிறான். அப்போ இவளுக்கு இவளோட ஆள் மேலே பயம் வருது, அவனை இங்கே ரொம்ப நேரமாக ஆளை காணுமே ஏதாவது பண்ணிட்டானா அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோவும் நான் ஹீரோயினை தேடி போகிறேன், நீ போய் உன் ஆளை தேடு, அவனை கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னா இந்த கேம்பஸை விட்டுட்டு வெளியில் கூட்டிட்டு வா, நம்ம இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினை தேடி போனவன் ஒரு வழியாக அவளை கண்டுபிடிச்சிட்றான். அதுக்கப்புறமா எனக்கு எங்கே போகணும்னு தெரியும், வா உன்னை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போய் ஃபாதர் இருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபாதர் இருக்க வேண்டிய இடத்துல இப்போ நம்ம ஜின்னு இருக்குது. ஃபாதர் ஆல்ரெடி போட்டு தள்ளிடுச்சு போல. நம்ம ஜின்னை பார்த்ததையுமே அவனை 2 பேர் அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அங்கேருந்து கதவை எல்லாத்தையுமே பூட்டி விட்டுருது. நீ உன்னோட 3 வாரத்தை கேட்காம இங்கேருந்து உன்னால் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்ல, நான் என்ன பண்ணாலும் சரி என்னோட வாரத்தை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நின்றுக்கிட்டு இருக்கா. அப்போ தான் கரெக்டாக அந்த கிளாஸில் ஒரு பொண்ணு மொக்க வாங்கினால அவள் இங்கே வர்றா. இவ எப்படா இங்கே வந்தா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஜின்னதான் ஏதோ பேசி அவளை கூட்டிகிட்டு வந்திருக்குது. இவளுமே அவளோட வரத்தை கேட்டிருந்திருக்கா. என்ன அப்படின்னா இவளுக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கணுமாம்மா, அதனால என்னோட வெயிட்டை எல்லாம் கொஞ்சம் குறைச்சி விடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்திருக்கா. அந்த பொண்ணு கூட நம்ம ஜின்னு ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு இங்கே பதறுது, ஏன்னா ஆல்ரெடி அவள் வரம் கேட்டுட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். நம்ம ஹீரோயினும் நீ சொல்கிறத நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நின்றுக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணை கஷ்டப்படுத்த ஆரம்பிக்குது. வெயிட்டை குறைக்கணும்னு தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட உடம்புல இருக்கிற கொழுப்பு எல்லாமே அவளோட வாய் வழியாக வெளியில் வருது. பார்க்கறக்கே ரொம்பவே கொடூரமாக இருக்குது. இப்படி இந்த பொண்ணை கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஒரு வழியாக அவளோட கஷ்டத்தை தீர்த்து வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரத்தை கேட்குறா. அவளோட உடம்பெல்லாம் அப்படியே சுருங்கி போய் அந்த பொண்ணு அந்த இடத்துல இறந்து போகிறா. இவனை இதுக்கு மேலே விட்டால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை நீட்டாக ஒரு ஸ்கெட்சை போடுறா. அந்த இடத்துல ஜீசஸோட பெயிண்டிங் ஒன்று இருக்கும். அதில் அந்த மைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது. அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சாத்தானையெல்லாம் எதிர்த்து சண்டை போட்டு அதுங்க எல்லாத்தையுமே அழிக்கிறதுக்காகவே கடவுளோட வீரராக இருந்தவர். அதனால எப்படியாச்சும் அவரை நம்மளோட உலகத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா இவனை ஈஸியாக அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட 2வது வரத்தை கேட்குறா. அந்த மைக்கேல்ன்ற கேரக்டர் வெளியில் வரணும், உன்னை அழிக்கிறதுக்காக அவர் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரத்தை கேட்குறா. நம்ம ஜின்னுமே நீ ரொம்ப புத்திசாலி தான் அப்படின்னு சொல்லுது. ஆனால் என்ன பண்ணாலும் இந்த வரத்தை கொடுத்துதான் ஆகணும்ல. அப்போது அந்த மைக்கேல்ன்ற கேரக்டர் நம்ம ஹீரோயினோட உடம்புக்குள்ளே வந்துட்டு இருக்கும்போது இவளுக்கு ஏதாச்சும் ஆயிருமோ அப்படின்னு பயந்துட்டு நம்ம ஹீரோ உள்ளே வந்து விழுகிறான், நம்ம ஹீரோனை தள்ளி விட்டுட்டு. ஸோ இப்போ அந்த மைக்கேல்ன்ற கேரக்டர் நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ளே வந்துடுது. கையில் ஒரு கத்தியுமே வந்துடுது. இந்த கத்தியை வச்சு தான் அந்த ஜின்னை அழிக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்கிறான். அந்த கேரக்டர் வெளியில் வந்தோடனே நம்ம ஜின்னை அழிச்சிடும் அப்படின்னு பார்த்தோம்னா மொதல் கேள்வியே உன்னை யாரா வெளியில் கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு தான் கேட்குது. நம்ம ஜின்னும் அதோட ஒரிஜினல் உருவத்துக்கு மாறிட்டு உன்னை யார் இந்த உலகத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாலோ அதே பொண்ணு தான் என்னையும் இந்த உலகத்துக்கு கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு சொல்லுது. அப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே திரும்பி ஒரு மாதிரி பார்ப்பாம பாருங்க. ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு செஞ்ச வேலையை மறுபடியும் முதர்ந்து செய்யுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அந்த லுக்கும் இருக்கும். அதுக்கப்புறமா அவங்க 2 பேர்த்துக்கும் சண்டை நடக்க ஆரம்பிக்குது. அங்கே இருந்த சேர் எல்லாத்தையுமே எடுத்து அந்த ஜின்னு அடிக்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் நம்மளால கையில் இருந்த கத்தியை வச்சு அந்த ஜின்னுக்கு முதுகில் ஒரு கோடை போட நம்ம ஜின்னும் பதிலுக்கு அவனோட நெஞ்சை பிளந்து விட்டுருது. அதுக்கப்புறமா அந்த கத்தியை பிடுங்கி வீசிட்டு அவனை அந்த பக்கமாக தூக்கி வீச மறுபடியும் அந்த ஜின்னு அவனை பார்த்து வேகமாக ஓடுது. வந்த வேகத்துக்கு அந்த ஜின்னை அப்படியே பிடிச்சி சுற்றி வீசிடுறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தப்பிச்சு வந்த 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த பொண்ணு அவனோட காயத்தை க்ளீன் பண்ணி விட்டுட்டு இருக்கும்போது ஆளு டென்ஷன் ஆகுறான். நீ தான் அவனை இந்த உலகத்துக்கு கூட்டிகிட்டு வந்த, மறுபடியும் இந்த சண்டையை ஆரம்பிச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இவளுமே அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் அந்த கல்லை எடுத்தேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும், நான் உங்களை இந்த உலகத்துக்கு கூட்டிகிட்டு வந்தது எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்காக இல்லை, அந்த ஜின்னை எப்படி அழிக்கிறதுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது என்னால் அவனை அழிக்க முடியாது அப்படிங்கிறான். எது உன்னால் அவனை அழிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள மாதிரி அவளும் ஷாக்காகி பார்க்க, யார் அந்த ஜின்னை அந்த உலகத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்களோ அவங்களால மட்டும்தான் அழிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறான். ஸோ சோழி முடிஞ்சது, இருந்த ஒரு நம்பிக்கையும் போயிடுச்சா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஜின் எங்கே வந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஹாஸ்டலுக்கு நம்ம ஹீரோனோட ரூமை தேடி தான் வந்திருக்கு. அங்கே நம்ம கேட்டியோட ஆள் தான் இருக்கான், அவளை தேடி வந்திருக்கான். ஸோ நீ கிடைக்கிற வரைக்கும் உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இறந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தான்ல, அதே மாதிரி இவனையுமே அங்கேருந்த ஒரு மாட்டு கொம்புல தொங்க விட்டு போயிருச்சு. அதுக்கப்புறமா அடுத்தது கேட்டி தான் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் இந்த பக்கம் கதறா. நான் கண்டிப்பாக அவளை காப்பாற்றுறக்கு அங்கே போயாகணும் அப்படின்னு சொல்லும்போது நீ அங்கே போன அப்படின்னா உன்னோட 3வது வரத்தை கேட்க வச்சிருவான். அதுக்கப்புறமா இந்த பூமி நரகமாயிரும் அப்படிங்கிற சொல்கிறான் நம்ம ஹீரோ. நம்ம எதுவுமே பண்ணலைனாலும் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் இறக்கத்தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை அவ கேட்குறா. ஏன்னா யார் அந்த ஜின்னை எழுப்பி விட்டாங்களோ அவங்களால மட்டும்தானே கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதனால அந்த கத்தியை கொடு அப்படின்னு வாங்க அவளோட கையெல்லாமே அப்படியே நெருப்பு பிடிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவுமே இந்த கத்தியை பிடிக்கிறதுக்கு நின்று தயாராகலை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவள் கையிலேருந்து அதை வாங்கிக்கிறான். அதுக்கப்புறமா அவனோட பவரை யூஸ் பண்ணி அந்த காயத்தை எல்லாத்தையும் சரி பண்ணுறான்.
அதுக்கப்புறமா இவனுங்களுமே கிளம்பி அந்த பொண்ணை தேடி வந்துகிட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் நம்ம கேட்டி அவளோட ரூமுக்கு வர அவளோட பாய் ஃப்ரெண்ட் அப்படி தொங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஆளு பயந்து அலறி அடிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. அப்படி ஓடிக்கிட்டு இருந்தவ எக்கு தப்பா அந்த ப்ரொஃபஸரோட கண்ணில் பட ஆல்ரெடி இவளை தான் தேடிட்டு இருக்கான் அவன். அதுக்கப்புறமா இவன் அவளை துரத்த ஆரம்பிக்க மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறமா அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போய் ஒரு லேப்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அந்த மைக்கிலும் அவசர அவசரமாக காரில் அவளை தேடி தான் வந்துட்டு இருக்கானுங்க. இவளை தேடி அங்கே ஓடி வந்த ப்ரொஃபஸருமே அவளை கொஞ்சம் நேரம் தேடிட்டு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியில் போயிடுறான். அதுக்கப்புறமா கூட வெளியில் வர்றதுக்கு பயந்துக்கிட்டு அங்கேருந்து ஒரு ஃபோன் எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணுறா. நான் இந்த மாதிரி ஒரு லேப்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கேன், நீ எப்படியாச்சும் இங்கே வந்து என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இப்படி ஃபோன் பேசிக்கிட்டு இருக்க சத்தம் கேட்டு அந்த ப்ரொஃபஸர் மறுபடியும் கரெக்டாக இருக்கிற இடம் தேடி கண்டுபிடிச்சி வந்துடுறான். நம்ம ஹீரோயின் கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்லியிருந்திருப்பா அப்படின்னா, இவங்கிட்ட இருந்து எப்படியா தப்பிச்சு ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருந்திருப்பா. நம்ம ஜின்னும் அவ்வளோதானே உன்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ஒரு எலி கூண்டுக்குள்ளே அவளோட தலையை கொண்டு போய் விடுது. இந்த எலி கூண்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய கூண்டுக்குள்ளே அவளால் போக முடியல. அவளோட தலை எல்லாத்தையுமே அந்த எலி அப்படியே கடிச்சு கொதற ஆரம்பிக்குது. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அங்கே வர அந்த பொண்ணு பாவம் துடிச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ கூட நம்ம ஜின்னு உன் ஃப்ரெண்டை காப்பாற்ற வேணாமா, அவனோட 3வது வரத்தை கேளு அப்படின்னு சொல்லி கேட்குது. நம்ம ஹீரோயினும் இதுக்கு மேலே உனக்கு இடம் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளை எப்படியே கேட்க வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடுறதுக்கு ட்ரை பண்ணேன். அவள் அங்கேருந்து தப்பிச்சு போக விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ அங்கே வந்து கரெக்டாக ஒரு அம்பு எடுத்து நம்ம ஜின்னோட நெஞ்சிலே சொருகுறான். அதுக்கப்புறமா இவனுக்கு 2 பேரும் அங்கேருந்து தப்பிச்சு மேலே ஓட நம்ம ஜின்னுக்கு தான் சாவே கிடையாதுல்ல, அதனால அந்த அம்பை அப்படியே பிடுங்கி வீசிட்டு இவனை துரத்த ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா நம்ம ஜின்னு இவனை கிட்ட வர நம்ம ஹீரோயினை மட்டும் அங்கேருந்து தப்பிச்சு போக சொல்லிட்டு இவனை 2 பேத்துக்குள்ள மறுபடியும் சண்டை நடக்க ஆரம்பிக்குது. இந்த தடவை நம்ம ஜின்னுக்கு பயங்கரமான அடி, செவுத்தை உடச்சிட்டு மூஞ்சி உள்ள சொருகிறான் நம்ம மைக்கில். அதுக்கப்புறமா அந்த கத்தியை எடுத்துட்டு மறுபடியும் நம்ம ஹீரோயினை தேடி அவன் போய்கிட்டு இருக்க. படியில் வச்சு அவனை அப்படியே லாக் பண்ணுது. அவனை 2 பேரும் அப்படியே சேர்ந்து அந்த படியில் போய் கீழே விழுக அந்த கத்தி நம்ம மைக்கிலோட கையில இருந்து கீழே தவறி போய் விழுந்துருது. அதுக்கப்புறமா நம்ம ஜின்னு அவனோட கழுத்தை நெரிச்சு அப்படியே கொல்ல போக அந்த கத்தியை கையில் எடுத்து அவனோட கையை அறுத்து விட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அப்போ கூட நம்ம ஜின்னுக்கு எந்த கவலையுமே இல்லை, அந்த கையை மறுபடியும் வளர ஆரம்பிக்குது. ஸோ இவனை கொல்லவே முடியாது போல. ஒரு ராத்திரி பூரா சண்டை போட்டிருக்கானே, கடைசியில் விடிஞ்சே போச்சு. அதுக்கப்புறமா அங்கேருந்து அவனுங்க கார் எடுத்துட்டு தப்பிக்க ஆரம்பிக்க நம்ம ஜின்னு வேகமாக ஓடி போய் அந்த கார் மேலே தொத்திக்குது. அந்த ஜின்னை அந்த காரை விட்டு தள்ளி விடுறதுக்காக நம்ம ஹீரோயின் அந்த காரை அங்கிட்ட இங்கிட்டமா ஓட்டிகிட்டு இருக்க. ஒரு கட்டத்தில் ஆக்சிடென்ட் ஆகி அந்த கார் அப்படியே கவுந்து போயிருது. ஃபர்ஸ்ட் சீனில் அவங்க அப்பா அம்மா கூட இவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்த மாதிரி அந்த ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த பெட்ரோல் லீக் ஆக ஆரம்பிக்குது. அப்போது ஃபர்ஸ்ட் சீனில் அந்த ஆக்சிடென்ட்டில் அவங்க அப்பா அம்மா அந்த காருக்குள்ளே சிக்கிக்கிட்ட மாதிரியே நம்ம ஹீரோவும் சிக்கிக்கிட்டு இருக்கான். ஆனால் மொதல் சீனில் நடந்த மாதிரி இல்லாமல் இவனை அங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறா. அதுக்கப்புறமா தப்பிச்சு இவனுக்கு 2 பேரும் அந்த மாடியில் போய் நின்றுக்கிட்டு இருக்க. நம்ம ஜின்னு கரெக்டாக அவங்களை தேடி அங்கே வந்துடுது. இதுக்கு மேலே உனக்கு இங்கேருந்து ஓடுறதுக்கு இடமே இல்லை, உன்னோட 3வது வரத்தை கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவ கிட்ட வர இடையில நம்ம மைக்கில் கத்தி தூக்கிட்டு வந்து நிற்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் நான் உயிரோடு இருந்தால் தானே அந்த வரத்தை கேட்க முடியும், நான் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடி மேலேருந்து குதிச்சிட்றா. நம்ம ஜின்னோ இவ செத்து போயிட்டா அப்படின்னா எப்போ நம்மளுக்கு 3வது வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை பிடிச்சி காப்பாற்றுறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம மைக்கில் கரெக்டாக ஒரு ஸ்கெட்சை போட்டு நம்ம ஹீரோயினோட கைக்கு அந்த கத்தியை பாஸ் பண்ணுறான். ஸோ யார் அந்த ஜின்னை எழுப்பி விட்டாங்களோ அவங்களால தான் அந்த கத்தியை வச்சு அந்த ஜின்னை கொலை பண்ண முடியும் அப்படிங்கிற சொல்லியிருந்திருப்பான்ல. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த கத்தியை வச்சு அந்த ஜின்னோட நெஞ்சிலே சொருக அந்த ஜின்னும் நம்ம ஹீரோயினும் 2 பேருமே அப்படியே கீழே விழுக ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக நம்ம ஜின்னு கீழே லேண்டாக நம்ம ஜின்னு மேலே நம்ம ஹீரோயின் விழுந்ததுனால அவளுக்கு பெருசாக ஆபத்து எதுவும் இல்லை. நம்ம ஜின்னு அந்த கத்தியால் குத்து வாங்கினதுனால அங்கேயே அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம ஹீரோயின் மயங்கி போக அந்த மைக்கில் தான் வந்து அவனோட பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோயினை காப்பாற்றுறான். அவளுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு நம்ம மைக்கிலுமே அங்கேருந்து மறைஞ்சு போயிடுறான். அந்த கத்தி கூட அப்படியே மறைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறமா அந்த மைக்கில் மறைஞ்சு போனதுனால நம்ம ஹீரோவோட உடம்பு திருப்பி அவனுக்கே கிடச்சிருது. ஆள் மாடி மேலே இருந்து நம்ம ஹீரோயின் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் கண்ணு முழிச்சு மேலே போய் அவனை கட்டி பிடிச்சிக்க படத்தையும் இதே இடத்துல முடிக்கிறானுங்க.